என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அமலேக்கனை எப்படி மேற்கொள்வது என்பதை நம்ம தியானித்து வருகிறோம். மோசே எப்படி மேற்கொண்டான் என்பதை அந்த முதல் சீரீஸ் ஆஃப் மெசேஜஸில் நம்ம கேட்டோம், நம்ம தியானித்தோம். அடுத்து பாருங்கள், சவுல் எப்படி தோற்று போனான், தாவீது எப்படி ஜெயித்தான், எஸ்தர் ராஜாத்தி எப்படி ஜெயம் எடுத்தாள் என்பதை தான் நம்ம இன்றைக்கி தியானித்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தேவன் தொடர்ந்து இந்த எஸ்தர் ராஜாத்தி அமலேக்கனை ஜெயித்த விதத்தை தான் இன்றைக்கி தொடர்ந்து நம்ம கூட பேசுவாராக. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எஸ்தர் 4:16. எஸ்தர் மொர்தெக்காயை பார்த்து சொல்கிறா பாருங்க, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். நான் செத்தாலும் சாகிறேன், அழகான வார்த்தையில். ஆனால் எஸ்தர் ராஜாத்தி இந்த அமலேக்கனை மேற்கொள்வதற்கு அவள் எடுத்த அடுத்த முயற்சி என்ன தெரியுமா? நேற்று சொன்னேன், அவள் ஆவிக்குரிய யுத்தமாக இந்த யுத்தத்தை மாற்றினான். அப்போவுமே ஜெயம் நமக்கு தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம யுத்தத்தை நம்மளா போராடுறதுனால தான் தோல்வி வருது. தேவன் பார்த்துக்கிட்டுன்னு விடுங்களேன், கர்த்தர் அழகாக நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யுத்தத்தை பாருங்கள். இவள் அங்கே நின்று ஜெயிக்க காரணம் துணிந்து செயல்பட்ட எஸ்தர். துணிந்து செயல்பட்ட எஸ்தர். பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு ஜெயத்தை தர விரும்புகிறார். ஆனால் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? துணிந்து செயல்படுகிறோமா? அமலேக்கனை கண்டோடனே ஓடுகிறவர்களாய் அல்ல, நின்று ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. நம்ம துணிந்து செயல்படுகிறவர்களாக மாறணும். தேவன் நமக்கு அந்த கிருபைகளை இன்னைக்கு தரட்டும். இந்த அமலேக்கனை ஜெயிப்பதற்கு எஸ்தர் ராஜாத்தி ஒரு துணிந்து எடுத்த முடிவை தான் இன்னைக்கு உங்க கூட நான் கர்த்தருடைய வார்த்தையாய் சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, பல பாவ விஷயத்தில் காண்பிக்கிற துணிவை அமலேக்கனை ஜெயிக்கிறதுல நம்ம காட்டுறதே இல்லை. நம்ம பல நேரம் போய் ஒளிஞ்சிக்கலாமா, நமக்கு எதுக்கு வம்பு, இப்படி தானே ஓடுறோம். உங்களோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த அமலேக்கனை மாம்சத்தோடு போராடுகிற, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாமல் போராடுகிற, உங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்த்து போராடுகிற, உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த போராடிக்கிட்டு இருக்கிற இந்த அமலேக்கர்கள் எந்த ஏரியாஸ்லலாம் போராடுறாங்க, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க? அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேசாமல் பரவாயில்ல, அவன் ஜெயிச்சுட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி இருக்க போகிறீங்களா? நின்று ஜெயிக்க துணிந்து முடிவெடுக்க போகிறீங்களா? பாருங்கள், 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துவிட்டு நான் தன்னுடைய செய்ய போகிற காரியத்தை தைரியமாய் சொல்லுகிறாள். நான் துணிந்து ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். அப்போது சாவு வந்தா, ஏன்னா ராஜா அனுமதி கொடுக்காமல் உள்ளே போயிட்டா அங்கே மரணம். அப்போது செத்தா கூட பரவாயில்ல, என் ஜனங்களுக்காக நான் போகிறேன். இந்த அமலேக்கனை மேற்கொள்ளணும்னா எனக்கு இந்த துணிச்சல் வேணும். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5:18. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்திலே தங்கள் உயிரை எண்ணாமல் துணிந்து நின்றார்கள். இந்த வசனம் எவ்வளோ ஒரு முக்கியமான வசனம் இல்லை? இன்னைக்கு நம்ம எப்படி போர்க்களத்தில் துணிந்து நிற்கிறவர்களா? செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்தில் துணிந்து நின்றார்கள். அப்போ இது போர்க்களத்தில் துணிஞ்சு நின்னால் மரணம் சம்பவிக்கலாம், ஆனால் பயப்படலையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த துணிந்து எஸ்தர் செய்த 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவதாக பாருங்கள், மரிக்க துணிந்த எஸ்தர். மரிக்க துணிந்த எஸ்தர். என்ன வேணாலும் நடக்கட்டும். என்ன நடக்கும்? அதிகபட்சமாக என்ன நடக்கும்? சாவு வரலாம், வரட்டுமே, என்னைக்கும் ஒரு நாள் சாக போகிறோம், பரவாயில்லையே. ஆண்டவருக்காக வைராக்கியமாக துணிந்து நீங்கள் இப்படி செயல்பட முடியுமா? மரிக்க துணிந்த இந்த எஸ்தர் ராஜாத்தி. பிரியமானவர்களே, இப்படி மரிக்க துணிந்த அப்போஸ்தலர்கள் அநேகர் ஆண்டவருக்காக மரித்தார்கள், ஆண்டவருக்காக தங்கள் ஜீவனை பணயம் வைத்தார்கள். இன்னைக்கு ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணும், எனக்கு இந்த விஷயத்தில் செத்தாலும் பரவாயில்ல,
நான் இந்த விஷயத்தில் ஜெயிக்கணும், இப்படி துணிந்து நிற்கிறவர்கள் எத்தனை பேர்? எஸ்தர் ராஜாத்திக்குள் அந்த மரிக்கவும் துணிந்தாள் என்பதை முதலாவது சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவதாக பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ராஜாவை சந்திக்க உள்ளே செல்கிறாள். உள்ளே செல்லும் பொழுது ராஜாவோடு பேச துணிந்தாள். ராஜாவோடு பேச துணிந்தாள். அநேக நேரங்களில் இந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் நமக்கு பேச்சு வராதில்ல, பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கலாமா, அழலாமா, கத்தலாமா, அப்படி தான் வரும்ல. ஆனால் 5ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தில் ராஜா கிட்ட பேச துணிந்தாள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம இன்னைக்கு ரெண்டாவது பேச துணியணும். நீங்கள் தைரியமாக நின்று பேச கற்றுக்கொள்ளுங்கள். பேச துணிந்த எஸ்தர். 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்களேன். எஸ்தர் 7:6 வாசிக்கிறோம். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைங்கனுமாகிய அந்த மனுஷன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகில் அடைந்தான். 3வது இங்கு பார்க்கிறோம், செயல்பட துணிந்த எஸ்தர். செயல்பட துணிந்தாள், பேச துணிந்தாள், மரிக்க துணிந்தாள், செயல்பட துணிந்தாள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கெல்லாம் இந்த துணிச்சல் இருக்கா? இயேசுவின் மரணத்தில் யோசேப்பு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்குள் இந்த துணிச்சல் வந்தது. அதனால தான் பிலாத்தின் இடத்துல துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் என்று மார்க் 15:43 வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதை இந்த நாளுக்குரிய மனப்பாட பகுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் படிக்கிறேன். சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். அங்கே பவுலினுடைய கட்டுகளிலே அநேகருக்கு துணிச்சல் வந்தது. பயம் வரல, துணிச்சல் வந்தது. அந்த துணிச்சல் நமக்கும் வரட்டும். ஆண்டவருக்காக நாமும் துணிந்து எழும்புவோம். இந்த அமலேக்கனை சங்கரிப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அமலேக்கனை நின்று ஜெயிக்க துணிச்சல் வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் துணிந்து செயல்பட, துணிந்து பேச, ஆண்டவரை மரிக்கவும் துணிய எங்களுக்கு அந்த கிருபைகளை தாரும், பயங்களை மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்குள் தந்து தைரியப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். அமலேக்கனுக்கு பயந்து ஒளிந்த நாட்கள் போதும். இனி தைரியப்படுத்தி ஜெயத்தை கட்டளையிடும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.